Hallelujah. ශුද්ධ ඔබේ වචනය දෙස බලන පිණිස ශුද්ධාත්ම කරුණාව දුන මැනව. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும்படிக்காய் தயவை எங்களுக்கு கட்டளையிடுங்க. ශුද්ධාත්මන් වහන්සේට මනසද සිතද ආත්මයද කීකරු කරන පිණිස කරුණාව දුන මැනව. எங்களுடைய வார்த்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய மனது எல்லாவற்றையும் ஆண்டவரை ஒருமனப்படுத்த ஒருமுகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. මනුෂ්‍යයෙකුගේ සිතුවිල්ලක් නොව ආත්මයන් වහන්සේගේ කාරණාව ප්‍රකාශ වේවා. மனுஷனுடைய சிந்தனைகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பம், அவருடைய இருதயம் ஆண்டவரை இப்பொழுது கேட்கப்படட்டும். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். එලිදරව් පොත ආරම්භ කළා තමයි வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஆரம்பிக்கப்பட்டதுதான். නමුත් තවම ඒකේ ඇතුළට ගියේ නැහැ. ஆனாலும் அந்த புஸ்தகத்துக்கு உள்ளே நாங்கள் இன்னும் செல்லவில்லை. එලිදරව් පොත ඇතුළට යන්න පෙර ඒ පරිසරය සූදානම් විය යුතුමයි. நாங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு போகிறதற்கு முன்பாக அதுக்கான தயார்படுத்தல், சூழ்நிலை தயார்படுத்தல் நாங்கள் செய்ய வேண்டியது முக்கியம்தான். එලිදරව් පොතට පදනම් වෙන පසුබිමක් පරිසරයක් බයිබලයේ උත්පත්ති පොතේ සිට යුද්ධ පොත දක්වා සූදානම් වෙනවා. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு ஒரு அத்திவாரமாக, ஒரு ஆயத்தப்படுத்தும் முகமாக வேதாகமத்திலே ஆரம்பத்திலே ஆதி ஆகமத்திலிருந்து யூதா புத்தகம் வரை அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඔබට මම පසුගිය සතියේ කිව්වා එලිදරව් පොත කියවන්න පටන් ගන්න කියලා. கடந்த கிழமை நான் உங்களுக்கு சொன்னேன், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்க தொடங்கும்படியாய். ඔබෙන් කාට හරි පුළුවන් වුණාද එලිදරව් පොත පෙරලන්න? உங்கள் யாருக்காவது முடியுமா இருந்ததா வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்க? කියවන්න බැරි වුණත් පෙරලලා බලන්න එලිදරව් පොත දිස. உங்களுக்கு வாசிக்க முடியாவிட்டாலும் புஸ்தகத்தை திறந்து பார்க்கறதுக்காவது முடிந்ததா? මම පසුගිය සතියේ කිව්වා මට ගුරුවරු දෙන්නෙක් උපකාර කළා එලිදරව් පොතට මගේ දැඩි அவதானය යොමු කරන පිණිස. நான் கடந்த கிழமை சொன்னேன், 2 நபர்கள் இல்லாவிட்டால் 2 என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்க தொடங்கும் படிக்காய். ඒ අවුරුදු 45කට පෙර. அது 45 வருடங்களுக்கு முன்பாக. ගුරුවරුන් දෙදෙනාම තවම ජීවත් වෙනවා. இந்த ஆசிரியர்கள், இந்த குருவானவர்கள் இல்லாவிட்டால் இந்த 2 பேரும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். අදටත් ඔවුන් එලිදරව් පොත ගැන කතා කරනවා. இன்றைக்கும் அவர்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து பேசுகிறார்கள். මේ පසුගිය ශ්‍රී ලංකා සංචාරයේදී ඒක ගුරුවරයෙක් හමුවන්න මට වාග්ය ලැබුණා. எங்களுடைய கடைசி இலங்கை பயணத்திலே இந்த 2 ஆசிரியர்களிலே ஒருவரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு பாக்கியம் கிடைத்தது. ඒ තමයි මගේ අවසාන ශ්‍රී ලංකාවේ හිටපු පාස්ටර් ජෝන් කිටෝ. அவர்தான் என்னுடைய கடைசி இலங்கையிலே நாங்கள் வசித்த நாட்களிலே என்னுடைய கடைசி போதகராக இருந்த பாஸ்டர் ஜான் கிட்டோ. අද ඔහු අසනීපයි. දේව මෙහෙයට එන නමුත් ඉස්සර වගේ උගන්වන්නේ නැහැ. අවුරුදු 80ක විතර වැඩිමහලු
සේවකයෙක්. அவர் மிகவும் வயது போனவர். அவருக்கு இப்பொழுது 80 வயதாகிறது. அவர் கொஞ்சம் சுகவீனமாக இருக்கிறார். அவர் முன்பு மாதிரி அவர் ஊழியம் செய்வதில்லை. ஆனால் அவர் ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறவர். ඒ නිසා ඔහුගෙන් එළිදරව් පොත ගැන මම මොනවත් අහලා නැහැ. ஆகவே நான் அவரிடத்திலே வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து எதையும் கேட்கவில்லை. ඔහු කතා කරලත් නැහැ. அவர் அதை பற்றி பேசினதும் இல்லை. හැබැයි ඔහුගේ දුව ஆனால் அவருடைய மகள், එයාගේ නමත් තමාරා. அவருடைய மகளுடைய பெயர் தமாரா. තමාරා කිටෝ මට පොත් තොගයක් දුන්නා. தமாரா கிட்டோ எனக்கு சில புஸ்தகங்களை கொடுத்தார்கள். ඒ පොත් අතර එක පොතක් එළිදරව් පොත ගැන පාස්ටර් ජෝන් කිටෝ අන්තිමටම ලියපු. அந்த புஸ்தகங்களிலே ஒரு புஸ்தகம் பாஸ்டர் ஜான் கிட்டோ අවසාන ලෙස ලියපු එළිදරව් පොත ගැන ලියපු පොත. பாஸ்டர் ஜான் கிட்டோ கடைசியாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து எழுதின புஸ்தகம். ඊට පසුව මේ අවුරුදු 5කට පෙර තමයි මේ පොත ඔහු ලියලා තිබෙන්නේ. அவர் 5 வருடங்களுக்கு முன்பாகத்தான் அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ඔහු එහි ලියනවා මේක මට ලැබෙන අවසාන ඉඩ වෙන්ට ඇති එළිදරව් පොත ගැන ලියන්න හෝ කතා කරන්න. அவர் எழுதுகிறார், நான் எழுதுகிற கடைசி புஸ்தகமாக இது இருக்கிறதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து எழுதுகிறார். මම මේ පොත ශ්‍රී ලංකාවේ ඉඳලා කැනඩාවට ආවට පස්සේ කරපු පළවෙනි වැඩේ ඒ පොත කියවලා ඉවර කරපු එක. நான் இலங்கை தேசத்தில் இருந்து நான் கனடா தேசத்துக்கு வந்த பின்பு நான் முதலாவது செய்த காரியம் அந்த புஸ்தகத்தை நான் வாசித்தது. ටිකක් ලොකු පොතක් මෙච්චර විතර. கொஞ்சம் பெரிய தடிப்பான ஒரு புத்தகம். සති දෙක තුනක් ගත වුණා ඒක කියවලා ඉවර කරන්න. 2-3 கிழமை எடுத்தது அந்த புஸ்தகத்தை வாசித்து முடிக்கும்படிக்காய். පොත කියවන්න පටන් ගත් තැන සිට புஸ்தகத்தை வாசிக்க தொடங்கின இடத்தில் இருந்து අවසානය දක්වා கடைசி வரை මගේ සිත ආත්මය ප්‍රාණය මට දොස් කියනු ලැබුවා. என்னுடைய இருதயம், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா எனக்கு என்னை குற்றப்படுத்துகிறதாக இருந்தது. හේතුව காரணம், මේ ගුරුවරයාත් අනිත් ගුරුවරයා වෛද්‍ය ලලිත් මෙන්ඩිසුත් එළිදරව් පොත ගැන කියපු දේ මම කරලා නැති නිසා. ஏனென்றால் இந்த ஆசிரியர் சொன்ன காரியங்களையும் அதற்கு முன்பாக நான் சொன்ன மற்ற ஆசிரியர் எனக்கு சொன்ன காரியங்களும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து சொன்ன காரியங்களை நான் செய்ய தவறியிருந்ததினால் මම කියෙව්වා මම හෙව්වා මම ඉගෙන ගත්තා. හැබැයි එළිදරව් පොත කාටවත් උගන්වන්න මම හිතුවේම නැහැ. நான் தேடினேன், நான் வாசித்தேன், நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஆனாலும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து நான் பேச யோசித்திருக்கவில்லை. තැනින් තැන සමහර වෙලාවට දේශනාවකදී එළිදරව් පොතේ තිබෙන කතාවක් කියනවා හැර එතනින් එහාට වැඩක් කරන්නේ. இடைக்கு இடை வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற சம்பவங்களை குறித்து பேசுவதை தவிர நான் இதை ஒரு பெரிசாக நான் பேசினதில்லை. ඔබ තුලත් ඇති යේසුස් වහන්සේ නවම තමයි මේ බියනෙහෙකුත් නෑ වගේ සිතුවිලිත් ඔබ තුලත් ඇති. உங்களுக்கும் இந்த சிந்தனைகள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து வருவார் தான், ஆனாலும் இப்பொழுது வருகிறதாக இல்லை என்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. ආවත් නාවත් කමක් නෑ
බයිබලේ කියලා තියෙන විදිහට ජීවත් වෙන්න උත්සාහ කරමු කියලත් ඔබ හිතනවා ඇති. வந்தாலும் வரலாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி நான் வாழ்ந்தால் போதும். නමුත් ඒ පොත පාස්ටර් ජෝන් කිටෝ ඒ පොත ලියලා හමාර කරලා තිබෙන්නේ එළිදරව් පොත උගන්නන පිණිස යම් කැඳවීමක් තිබුණු මිනිස්සෙකු හිටියා නම් එය නොකර සිටීමේ පාපයට හෝ වග කියන්ට ඕනේ කියලා. ஜான் கிட்டோ அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், யாராவது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து பேசுகிற அழைப்பை பெற்ற பின்பு அவர் பேசாமல் இருப்பார், ஆனால் அவர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவராக இருக்கிறார். යමෙක් එළිදරව් පොත සුද්ධාත්මයන් වහන්සේ විසින් උගන්වා තිබියදී උගන්වන්නේ නැත්නම් එක පාපයක්. யாராவது வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க இயலுமாய் இருக்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் அது பாவம். මේක මම පාස්ටර් ජෝන් කිටෝගේ පොත කියවා හමාර කරන විට ලද දෝෂාරෝපණේ ප්‍රතිඵලයක්. இது ஜான் கிட்டோடைய புஸ்தகத்தை வாசித்ததன் பிரதிபலிப்பு ஒரு தோணியாய் இருக்கிறது, ஒரு தோணியாய் இருக்கிறது. මේ එළිදරව් පොත ඔහේ ඔබට කියවන්න පුළුවන් කිසි වරදක් නැහැ. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை நீங்கள் சாதாரணமாக வாசிக்கலாம், அதில் எந்த பிழையும் இல்லை. මේක ඇතුලේ තිබෙන රූප අලංකාර උපමා තේරුම් ගන්න දඟලන්න එපා. இந்த புஸ்தகத்திலே குறிக்கப்பட்டிருக்கிற உவமைகள், இந்த புஸ்தகத்திலே குறிக்கப்பட்டிருக்கிற உருவங்கள், அவற்றை குறித்து நீங்கள் அவற்றை சிந்திக்க இல்லாவிட்டால் அவற்றை அறிந்து கொள்ளாவிட்டால் அறிந்து கொள்ள முயல தேவையில்லை. අපි පසුගිය සතියේ කියුව එළිදරව් පොතේ තුන්වන පදේ ලියා තිබෙන්නේ කියවන අසන පිළිපදින අය ආශිර්වාද ලද්දෝ. நாங்கள் கடந்த கிழமை நாங்கள் வாசித்தோம் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலே 3வது வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். இந்த புஸ்தகத்தை கேட்கிறவர்கள், இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள், அதை கடைபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். පාස්ටර් ජෝන් කිටෝ එයාගේ පොතේ ලියනවා එකම වෙන පොතක්වත් බයිබලේ නෑ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමාගේ අත්සන දමා මෙලෙස සහතික කළ. பாஸ்டர் ஜோன் கிட்ட அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், வேறு எந்த புஸ்தகமும் இல்லை இயேசு கிறிஸ்துடைய கையொப்பத்தை உடைய புஸ்தகமான வெளிப்படுத்தல் புஸ்தகம். මේ එළිදරව් පොත යේසුස් වහන්සේගේ පුද්ගලික සාක්ෂිය. இந்த புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியப்படுத்துகிற ஒரு சாட்சி உள்ள புஸ்தகம். පුද්ගලික සාක්ෂිය. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පුද්ගලික සාක්ෂිය. இயேசு கிறிஸ்துனுடைய தனிப்பட்ட சாட்சியாக இந்த புஸ்தகம் இருக்கிறது. අද මම ඔබට එක උපමාවක් කියනවා. ඒ උපමාව ඔබ තේරුම් ගන්න උත්සාහ කරන්න. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு உவமையை சொல்ல போகிறேன். அந்த உவமையை நீங்கள் விளங்கிக் கொள்ள முயற்சி கொள்ளுங்கள். බයිබලේ ප්‍රධාන උපමා කතා 4ක් තිබෙනවා. එළිදරව් පොතට ඔබ යන්ට පෙර කියවිය යුතුම. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய 4 உவமைகள் இருக்கிறது. පළවෙනි උපමා කතාව වපුරන්නාගේ උපමාව. முதலாவது உவமை விதைக்கிறவனின் உவமை. ඒක තිබෙන්නේත් මතෙව් පොතේ. அந்த உவமையை பற்றி மத்தேயு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ඉන්පස්සේ මතෙව් පොතේ තව උපමා කතාවක් තිබෙනවා.
அதே மத்தேயு புஸ்தகத்தில் இன்னொரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. තිරිංගු සහ කිරින්දි කියා. கோதுமையையும் கலையையும் குறித்தான ஒரு உவமை. පස්සේ මේ මතෙව් පොතේම තව උපමා කතාවක් යේසුස් වහන්සේ කියනවා. அதே மத்தேயு புஸ்தகத்தில் மூன்றாவது ஒரு உவமை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். බැටළුවෝ සහ එළුවෝ කියලා. மேய்ப்பனும் ஆடுகளும் செம்மறி ஆடுகளையும் குறித்தான ஒரு உவமை. මතෙව් පොතේම තව උපමා කතාවක් තිබෙනවා කන්‍යාවන් 10 දෙනෙක් පිළිබඳව. நான்காவதாக மத்தேயு புஸ்தகத்தில் இன்னொரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது 10 கன்னிகைகளை குறித்து. දැන් මේ උපමා කතා හතරම ඔබට අභ්‍යාස ගෙදර වැඩ කියවන්න මම ඔබට WhatsApp එකට දාන්නම් මේ බයිබල් පද ටික. දැන් කිව්වොත් ඔබට මේක මතක හිටින්නේ නැහැ. මම ඔබේ WhatsApp වලට WhatsApp කියන ඒ ඔබේ පණිවුඩ හුවමාරු කරන එක ඇප් එකක් තිබෙනවානේ ඔබේ ෆෝන් වල. අන්න ඒකට මම එවන්නම් මේ උපමා කතා හතර තිබෙන බයිබල් පද ටික. இந்த 4 உவமைகள் விதைப்பவன் உவமை, 10 கன்னிகைகளின் உவமை, பேரபிள்ஸ். இந்த 4 உவமைகளை குறித்து நான் உங்களுக்கு இது நீங்கள் வீட்டுக்கு போய் வீட்டு வேலையாக இவற்றை வாசித்து நீங்கள் தியானியுங்க. இந்த 4 உவமைகளை குறித்தான வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன். එලිදරව් පොතට යන්න පෙර මෙන්න මේ උපමා කතා හතරක් තිබෙනවා. ඔබ ඒක කියවන්න ඕනේ. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துக்கு போறதுக்கு முன்பாக இந்த 4 உவமைகளை நீங்கள் வாசித்தே இருக்க வேண்டும். පස්සේ තව කතා දෙකක් තියෙනවා. ඒකත් ඔබ කියවලා දැනගන්න ඕනේ. அதற்கு பின்பாக இன்னும் 2 சம்பவங்கள் இருக்கிறது. அவற்றையும் நீங்கள் வாசித்து அறிந்திருக்க வேண்டும். ඒ දෙකත් මම ඔබේ WhatsApp එකට එවන්නම්. அந்த 2 சம்பவங்களையும் நான் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்புவேன், பகிர்ந்து கொள்ளுவேன். ඒක තව එක කතාවක් තිබෙන්නේ මතෙව් පොතේමයි 16 වෙනි පරිච්ඡේදයේ යේසුස් වහන්සේ සභාව හදන්න කළ තීරණය පිළිබඳව. இந்த 2 சம்பவங்களிலே ஒரு சம்பவம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சபையை ஆரம்பிக்கும்படியாய் சொன்ன காரியம். සභාව හදනවා මම කියලා කිව්වා. இயேசு கிறிஸ்து சொன்னார், சபையை நான் உருவாக்குவேன் என்று. සභාවට තිබෙන බලය එන්න මේක කියලා කිව්වා. சபைக்கு இருக்கிற வல்லமை இதுதான் என்று அவர் சொன்னார். මේ යේසුස් වහන්සේ හදපු සභාව මොන ජගතෙකුටවත් විනාශ කරන්න බෑ කියලාත් කිව්වා. இயேசு கிறிஸ்து உருவாக்கின இந்த சபையை யாராலும் மேற்கொள்ள முடியாது. ඒකත් ඔබ කියවන්න ඕනේ එළිදරව් පොතට අපි යන්න පෙර. அதையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துக்கு போறதற்கு முன்பாக. ඉන් පස්සේ තව එක කතාවක් තිබෙනවා. ඒක තිබෙන්නේ යොහාන් තුමාගේ පොතේ. ඒකත් ඔබ කියවන්න ඕනේ. அதற்கு பின்பாக இன்னொரு கதை சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவம் யோவான் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ඒක තිබෙන්නේ යොහාන් තුමාගේ පොතේ අවසාන පරිච්ඡේදය 21 වෙනි පරිච්ඡේදය. அந்த சம்பவம் யோவான் புஸ்தகத்திலே கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 16:21 அதிகாரம். ඒකේ යේසුස් වහන්සේ කියනවා அதில் அந்த சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், සභාවේ නායකයෝ වෙන මම ඔබලා சபையிலே மெய்ப்பர்கள் இல்லாவற்றால் தலைவர்கள் என்று சொல்லுகிற நான் நீங்கள் ஆவது කළ යුතුම පැහැර හැරිය නොහැකිම කතාව. செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான கடமைகள் விட்டு கொடுக்க கூடாத எங்களுடைய பொறுப்புகள்.
ඒ කතාවේ ස්වාන්සේ කියන්නේ පළමු සභාවේ පළමු නායකයා පෙත්රුස්තුමාට இயேசு கிறிஸ்து அந்த சம்பவத்திலே அவர் பேசுகிறார் சபையிலே முதலாவது தலைவனான பேதுருவுக்கு. පෙත්රුස්තුමාව ආපසු ගලීලේ මුහුදෙන් ගොඩට ගෙනහල්ලා නායකත්වය දීලා ඔහුට දෙන උපදේශනය. இயேசு கிறிஸ்தை பேதுருவை திரும்பவுமாய் கலிலேய கடற்கரைக்கு திரும்பவுமாய் பேதுருவை வரவழைத்து இயேசு கிறிஸ்து அவருக்கு ஆலோசனை சொல்லுகிற காரியம். දැන් ඔන්න ඔය කාරණා හයම මම ඔබට WhatsApp එකට එවනවා අද රැට. ඔබ මේවා එකින් එක කියවන්න උත්සාහ කරන්න. இந்த காரியங்கள் ஆறையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பிலே நான் பகிர்ந்து கொள்வேன். அவற்றை ஒவ்வொன்றாக நீங்கள் வாசித்து தியானிக்கலாம். දැන් අද තිබෙන විනාඩි 10ක් ඇතුලේ අපි කියවන්න යනවා මේ එක උපමා කතාවක්. எங்களுக்கு இருக்கிற இந்த 10 நிமிடங்களிலே நாங்கள் இவற்றிலே ஒரு உவமையை நாங்கள் வாசிக்க போகிறோம். ඒක තමයි තිරිඟු සහ කිරිඳි උපමාව. அதுதான் கோதுமைகளும் களைகளையும் குறித்தான ஒரு உவமை. දැන් ඔබ එන්න මතෙව් පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ මතෙව් 13 වන පරිච්ඡේදය நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். සිට 30 දක්වා. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 30 வரை. මතෙව් 13 24 වෙනි පදයේ සිට 30 වන පදය දක්වා. දැන් ඔබ සිංහල සහ දෙමළ භාෂාවලින් මේක කියවන්න. நீங்கள் இப்பொழுது தமிழிலும் சிங்கள மொழியிலும் நீங்கள் வாசிக்கலாம்.
යේසුස් වහන්සේ නාසරත් ගමේනි හිටියේ. இயேசு கிறிஸ்து நசரேத்தூரில் தானே இருந்தார். එනිසා හොඳට ගොවිතැන් කරලා තිබෙන බව පේනවා. ஆகவே அவர் நன்று விவசாயத்தை குறித்து நன்கு அறிந்தவராய் இருக்கிறார். තාත්තගේ රස්සාව වඩු වැඩ නිසා වඩු වැඩ කළ බවත් පේනවා. அவருடைய தகப்பனுடைய வேலை தச்சனாக இருந்தபடியால் அவர் தச்சு தொழிலையும் அறிந்தவராய் இருக்கிறார். ගොවිතැන් කරපු නැති ගොවිතැනක් දැකපු නැති මිනිහෙකුට මේ උපමාව කියන්න බෑ. விவசாயத்தை செய்யாத விவசாயத்தை பற்றி அறியாத ஒரு மனுஷனுக்கு இந்த உவமையை குறித்து பேச முடியாது. යේසුස් වහන්සේ බොහෝ උපමා සොයාගත්තේ තමන් ජීවත් වුණු ඒ පරිසරයේ ඇසු දුටු දේවලින්. இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை பகிர்ந்து கொள்கிறார். அவர் வாழ்ந்த சுற்றாடலிலே நடக்கிற தொழில்கள் நடந்த காரியங்களின் அனுபவங்களை வைத்து. මමත් හොඳට ගොවිතැන් කරපු මිනිහෙක් නිසා අනුරාධපුරේ මේ කතාව මට පුදුම හොඳට තේරුණා. நானும் அனுராதபுரத்திலே இலங்கை தேசத்திலே விவசாயம் செய்திருக்கிறபடியினால் இந்த உவமையை வாசித்த பொழுது எனக்கு நன்கு புரிந்து கொள்ள கூடுமாய் இருந்தது. අපි කුඹුරේ වී වපුරනවා. நாங்கள் விவசாய நிலத்திலே நாங்கள் நெல்லுகளை நாங்கள் விதைக்கிறோம். පළමු කොට අපිට පේනවා වී ඇට පැලවෙලා මෙහෙම ලස්සනට උඩට එනවා. முதலாவது நாங்களுக்கு விளங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நெல் விதை வளர்ந்து அது பூக்கிறதா இருக்கிறது. ගොවියට හරිම සන්තෝෂයි ඒලා දලු පැල ගොයම් පැල දකින්නකොට. விவசாயிக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறது நெல் கதிர் விடும் பொழுது. පළමු සතිය ගියා. முதலாவது கிழமை கடந்து போனது. දෙවන සතිය ගියා. இரண்டாவது கிழமையும் கடந்து போனது. තුන්වන සතියත් ගියා. மூன்றாவது கிழமையும் கடந்து போனது. හතරවෙනි සතියට ආවා. நாலாவது கிழமை வந்தது. සාමාන්‍යයෙන් වී ගහක වයස අවුරුදු මාස 2.5යි 3යි. நெல் கதிராய் வளரும் பொழுது அதனுடைய வயது මාස 2.5යි 3. 2 மாசம் இல்லாட்டி 2.5 மாசம் 3 மாசம் போல. සමහර පාරම්පරික වී වර්ග තියෙනවා ඒව නම් මාස 3ත් 4ත් අතර කාලයකට යනවා. பாரம்பரிய நெல் விதைகள் இருக்கிறது. அவை வளர்ந்து கதிர் விடுவதற்கு 4-5 மாதங்கள் ஆகும். මේ තුන්වෙනි සතිය පහුවෙලා හතරවෙනි සතියට එනකන් ගොයම නිල් පාටට කොළ පාටට ලස්සනට තිබෙනවා. மூன்றாவது கிழமை 4வது கிழமை ஆகும் பொழுது நெல் வளர்ந்து அது நீல கலராக பச்சை கலராக காட்சி அளிக்கும். අපි හැම උදේකම ගිහිල්ලා ගොයම බලලා සතුටු වෙනවා. ඒකට වතුර වක්කඩ කපලා වතුර යවනවා. நாங்கள் காலையிலே போய் நாங்கள் நெல் வளர்ந்திருக்கிறதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். நாங்கள் தண்ணீர் பாய்ச்சுவோம். ගොයම් ගහ පොඩ්ඩක් කහ පාට වේගෙන එනවා නම් අපි දන්නවා ගොවියා දන්නවා පොහොර පොඩ්ඩක් මදි වගේ පොහොරත් පොඩ්ඩක් දානවා. நெல் வளர்ந்து அவை மஞ்சள் கலர் நிறமாக வரும் பொழுது விவசாயிக்கு தெரியும் நான் கொஞ்சம் பசலை போட வேண்டும் என்று சொல்லி அதனாலே பசலை கொஞ்சம் போடுவார். හතරවෙනි සතිය 4வது கிழமை අපි ඇවිල්ලා ගොයම බලනකොට நாங்கள் வந்து நிலத்தை கதிர்களை பார்க்கும் பொழுது ගොයම් ගහ හරි හීනි පොඩියට තමයි හැදෙන්නේ. இந்த கதிர்கள் மிகவும் மெல்லியதாகத்தான் உயரமாக வளரும். ඒ හතරවෙනි සතියෙන් පස්සේ තමයි අපි කියනවා ගහ පඳුරු ගහනවා. එක වී ඇටයයි දැම්මේ. ඒ වී ඇටයෙන් හතරවෙනි සතිය වෙනකම්ම එක ගහයි තිබුණේ. 4வது கிழமை ஆகும் பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் நெல்லுகள் விதைவிந்து வளரும் பொழுது ஒரு கதிர் தான் இருந்தது. හතරවෙනි සතියට පටන් ගත්තත් එක්කම ඒකේ මුල ඉඳලා තව රිකිලි ලියලලා පඳුරක් බවට පත් වෙනවා එක වී ඇටය. 4வது கிழமை ஆன பிறகு அந்த கதிர்களோடு சேர்ந்து இன்னும்
சில காரியங்கள் வளர்ந்து ஒரு புதராக காட்சி அளிக்கும். ඒ එක පඳුරක වීගස් 10ක් 15ක් 20ක් ඒ වගේ ලොකු පඳුරක් බවට එක වී ඇටය පත් වෙනවා. ஒரு புதர் போல இருக்கிறதுலே ஒரு 4-5 நெல்லுகள் கதிர் விட்டு புதரை போல காட்சி அளிக்கும். ඒක තමයි අපි කියන්නේ අර අස්වැන්න වැඩි වෙනවා කියලා එක ඇටයයි වැපිරුවේ ආපහු අපිට හම්බ වෙන්නේ එක වී ඇටයක් නෙවෙයි එක වී ගහක් නෙවෙයි එක වී ඇටෙන් ගස් ගොඩාක් හැදිලා වී ඇට දස් ගාණක් හම්බ වෙනවා එක වී ඇටයකින්. அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம் பெரிதான அறுவடை என்று சொல்லி நாங்கள் விதைத்தது ஒரு நெல், ஆனால் அந்த ஒரு நெல்லிலிருந்து அநேகம் கதிர்கள் தோன்றின வளர்ந்ததாக இருக்கிறது. ඔය පඳුරු ගහන 4වෙනි සතිය ගැන අපි හරි අවධානයෙන් ඉන්නවා. ගහ ගැන අපි හොඳට සැලකිල්ලෙන් බලනවා. இந்த புதர்களைப் போல நெற்கதிர்கள் வளரும் பொழுது நாங்கள் மிகவும் கவனமாக அவதானமாக அவற்றை பார்த்து கொள்கிறோம். හේතුව ஏனென்றால் මේ යේසුස් වහන්සේ කිව්ව කතා. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த காரியத்தினால் යේසුස් වහන්සේගේ කාලේ ඒ ඊශ්‍රායලේ වපුරන්නේ තිරිඟු අපි වපුරන්නේ වී. මේ දෙක වෙනස්. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சுற்றாடலிலே இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் கோதுமையை அவர்கள் விதைத்தார்கள், ஆனால் இலங்கை தேசத்திலே நாங்களோ நெல்லுகளை விதைத்தோம். අපේ වී වලින් අපිට හාල් හම්බ වෙලා අපි බත් කනවා. எங்களுடைய நெல் விதைகளில் இருந்து எங்களுக்கு அரிசி கிடைக்கிறது, ஆகவே நாங்கள் சோறை சாப்பிடுகிறோம். යේසුස් වහන්සේ වපුරපු තිරිඟි වලින් තිරිඟු කරල් ඇවිල්ලා පිටි කොටලා රොටි කනවා. இயேசு கிறிஸ்துடைய காலங்களிலே விதைத்த கோதுமையிலிருந்து கோதுமை வளர்ந்து நாங்கள் கோதுமையை எடுத்து கோதுமையை மாவாக மாற்றி நாங்கள் ரொட்டி சாப்பிடுகிறதாக இருக்கிறது. හැබැයි ගහ තිරිඟු ගහත් ගොයම් ගහත් වැඩිමේ කතාව එකක්මයි. ஆனால் கோதுமை கதிர்களும் நெல் கதிர்களையும் குறித்தான கதை அவர்களுடைய அது வளருகிற விதங்கள் எல்லாம் ஒரே சமமாக இருக்கிறது. තිරිඟු ගහට ගොඩාක් වතුර ඕනේ නැහැ. හැබැයි වී ගහට ගොඩාක් වතුර ඕනේ. கோதுமை கதிர்களுக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படாது, ஆனால் நெற்கதிர்களுக்கோ அதிகமான தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும். හැබැයි ඒ තිරිඟු වගේම තමයි අර පාරම්පරික වී වලට වතුර ගොඩක් ඕනේ නෑ. අපි හේන් වල වපුරනවා, ඒ වැටෙන වැස්සෙන් ඒ වී පළ ගන්නවා. ඒක වෙනස්. கோதுமை போலத்தான் இந்த பாரம்பரிய விதைகளுக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படாது, ஆனால் மழை தண்ணீர் மாத்திரம் அவற்றுக்கு போதுமானதாக இருக்கிறது. மழை தண்ணீரிலே அவைகள் வளருகிறதா இருக்கிறது. පසුව මේ කෘෂිකර්මය වැඩි සංවර්ධනය කරන්න පර්යේෂණ කරලා සොයාගත්ත වී ගසට තමයි මේ වතුර බැඳලා කුඹුරු හදලා ගොඩක් වැඩි වැඩ කරන්න උනේ. விவசாயத்தை அபிவிருத்தி செய்யும் படிக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட விதைகள், பரிசோதனைகள் செய்து கண்டுபிடிக்கப்பட்ட விதைகளுக்குத்தான் நாங்கள் பாத்தி கட்டி தண்ணீர் பாய்ச்சுறது அவசியமாக இருக்கிறது. දැන් මේ 4වෙනි සතියේ මොකද වෙන්නේ? இந்த 4வது கிழமை என்ன நடக்கிறது? මේ යේසුස් වහන්සේගේ ගොවියෝ ටික ඇවිල්ලා යේසුස් වහන්සේට පොඩි කතන්දරයක් කියනවා. விவசாயிகள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிறிய கதையை சொல்லுகிறார்கள். ඔබ වැපුරුවේ තිරිඟු ඒ තිරිඟු අතරේ කිරිඳි තියෙනවා අපි දැක්කා කියා. விதைத்தவர்கள் வந்து இயேசுவுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். நீங்கள் கோதுமை விளைத்தீர்கள், ஆனால் களையுங்களும் வளர்ந்ததா இருக்கிறது. ගොයම අර ගොයංගහ තනිගහ තිබිලා පඳුරු දාන එක අස්සේ අපිට පේනවා ගොයංගහේ කොළපාට තද කොළපාටක්. මෙන්න අපි ගමේ කියන්නේ බජරි කියලා. අපි කියන්නේ ඒකට කිරිඳි කියලා. ඒ බජරි ගස්
මෙහෙම ඇවිල්ලා මේ වී පඳුරත් බදාගෙන වැඩිලා ඔහොම දැන් පේනවා මේක වී ගහ තදම තද කොළ පාටයි බජිරි ගහ අපි අඳුන ගන්නවා ලා කොළ පාටයි ඒක මොත්ත මහතයි මේ වගේ මහතට එන්නේ වී ගහ හරි හීනි நெல்லுகள் வளர்ந்து நெல்லுகள் புதரை போல வளர்ந்து கதிர்விடும் பொழுது இவற்றோடு கூட களைகளும் கடும் பச்சை நிறத்திலே அவற்றை சுற்றி அவற்றை நெருக்கி வளருகிறதாக இருக்கிறது. இவற்றுக்கு நாங்கள் பஜரி என்று சொல்லி சிங்கள மொழியிலே நாங்கள் சொல்லுவோம். ඔක දැක්ක ගමම් ගොවියන් වන අපිට 84000ට නගිනවා තරහ එනවා ඔක දැකපු ගමන්. இந்த களைகளை பார்த்தவுடன் விவசாயியாகிய எங்களுக்கு அதிக கோபம் எங்களுக்கு வரும். දැන් හොඳටම ප්‍රමාදයි කුඹුරට බැහැලා මේ බජිරි ගහ ගලවන්න බජිරි ගහ ගලවනකොට වී පඳුරත් එක්කමයි ගැලවෙන්නේ. ஆகவே இந்த கலைகளை பார்க்கும் பொழுது இப்பொழுது காலதாமதமாகிவிட்டது. அந்த நிலத்துக்கு இறங்கி கதிருக்கு அந்த கலைகளை பறித்து கொள்ளும்படி பிடுங்கி போடும்படி, ஏனென்றால் அவற்றை பிடுங்கும் பொழுது நெற்கதிர்களும் தெரியாமல் பிடுங்கப்பட முடியும். යේසුස් වහන්සේත් මේ කතාවට දුන්න උත්තරේ අපි කරන වැඩේමයි අපි ගලවන්නේ බජිරි. இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையிலும் அவரும் இதே தான் சொன்னார், நாங்கள் களைகளை பிடுங்குவதில்லை. ගැලවුවොත් අස්වැන්නට හානි වෙනවා. களைகளை பிடுங்கினால் அறுவடைக்கு அது பெரிய பாதிப்பை கொண்டு வரும். අපි බලාගෙන ඉන්නවා වී කරල මෙහෙම ඇවිල්ලා නැමෙනකන්. நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் நெற்கதிர்கள் உயரமாக வளர்ந்து வளைந்து போகும்படி. වී කරල මෙහෙම නැමෙනවා වගේම බජිරි ගහත් ඒ උසටම ඇවිල්ලා මේ වගේ බජිරි කරලක් එනවා. இந்த நெற்கதிர்கள் வளர்ந்து உயரமாக வளர்ந்து வளைகிறது போல இந்த களைகளும் உயரமாக வளர்ந்து வளையும். දැන් ගොයන් අස්වැන්න කපනකොට இப்பொழுது நாங்கள் அறுவடை செய்யும் பொழுது අර බජිරි ගස් කපන්න නැතුව ඒ බජිරි ගස්වල කරල් කඩලා දාලා ගොයන් ගස් ටික විතරක් අපි කපනවා. கதிர்களை நாங்கள் வெட்டாமல் கதிர்களின் மொட்டுக்களை நாங்கள் உடைத்து எறிந்துவிட்டு நாங்கள் நெற்கதிர்களை நாங்கள் அறுவடை செய்வோம். ගොයම් ටික කපලා ගොයම් මිටි බැඳලා කමතට දාලා ඉවර වුණාට පස්සේ நெற்கதிர்களை அறுவடை செய்து அவற்றை நாங்கள் களஞ்சியத்திலே போட்டதற்கு பின்பாக சேர்த்து கொண்டதற்கு பின்பாக අපේ පළවෙනි වැඩේ තමයි எங்களுடைய முதலாவது வேலையாய் இருக்கிறது අර කපලදාපු බජිරි කරල් බජිරි ගස් ටික ඔක්කොම එකට දාලා இந்த நாங்கள் வெட்டின இந்த களைகளை ஒரு பக்கமாக சேர்த்து வைத்து ගිනි දානවා. நாங்கள் நெருப்பை கொளுத்துவோம். ඒ ඇට ඊළඟ අස්වැන්නේදීත් ආපහු පැලවෙලා එන හින්දා ඒ කරල් හොඳටම ගින්නෙන් පුච්චනවා. நாங்கள் அந்த களைகளை நாங்கள் நன்றாக தீயிலே நாங்கள் நெருப்பு கொளுத்தி எரித்து போடுவோம். ஏனெனில் திரும்பவுமாக அவை வராதபடிக்கு, நெற்கதிர்களோடு முளைக்காதபடிக்கு. දැන් යේසුස් වහන්සේ ඔබටයි මටයි කියනවා இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ පිළිගන්න ඔබයි මමයි අතර இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் යේසුස් වහන්සේ පිළි නොගන්න යේසුස් වහන්සේට විරුද්ධ මිනිස්සු ජීවත් වෙනවා. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எங்கள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத மற்றவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ඒ යේසුස් වහන්සේ විශ්වාස කරන්නේ නැති මිනිස්සුන්ට පිහියෙන් ඇල්ලලා මරලා ගින්නට දාන්න හිතන්නවත් එපා. அப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களை நீங்கள் கொலை செய்து கத்தியாலே கொலை செய்து நீங்கள் நெருப்பிலே அவர்களை எரித்து போட யோசிக்காதீர்கள். යේසුස් වහන්සේ කියනවා යහපතුන්ටත් இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நல்லவர்களுக்கும் අයහපතුන්ටත් நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ධර්මිෂ්ඨයන්ටත් நீதிமானுக்கும் අධර්මිෂ්ඨයන්ටත් அநீதி செய்கிறவர்களுக்கும் මේ ඉර එක වගේ පායනවා.
துன்மார்க்கனுக்கும் இந்த சூரியன் அதே போல வெளி ஒளியை கொடுக்கிறதா இருக்கு. මේ වැස්ස එක වගේ වැටිලා පොළොව තෙමෙනවා. மழை அவர்களுக்கு எல்லார் மேலும் மழை பெய்து நனைக்கிற பூமியை நனைக்கிறதா இருக்கிறது. ඔවුන් සමග සහජීවනයෙන් ප්‍රේමයෙන් එකට ජීවත් වෙන්න මේ පොළොව උන්වහන්සේ ඉතුරු කොට තිබෙනවා. அவர்களோடு சமாதானமாக அன்போடு வாழும்படிக்கு ஆண்டவர் இந்த பூமியை அப்படி ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். තව උපමා කතාවක් ඔබට කියනකොට තේරෙනවා මේ ඔවුන් සමග මේ පද්ද වෙලා මුහු වෙලා කසාද බැඳලා දඟලලා ජල්බරි දාලා ඒ ගොඩට නොවැටි ඉන්න ඕනේ. හැබැයි මෙහෙම ගෑවි ගෑවි එකට මේ බස්වල යනකොට පාරේ යනකොට කෝච්චියේ යනකොට වැඩපලේ ඉන්නකොට මෙහෙම ඉන්න පුළුවන්. அடுத்த உவமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் அவர்களோடு நாங்கள் அவிசுவாசிகளோடு ஒவ்வொன்று நெருங்கி நாங்கள் உராய்ஞ்சி நாங்கள் வேலை ஸ்தலங்களிலே நாங்கள் பஸ்ஸுகளிலே நாங்கள் போகும் பொழுது நாங்கள் அவர்களோடு பழகலாம். පොඩි හරි ඉඩක් හම්බ වුණොත් බස් එකේ යනකොට වැඩපලේ ඉන්නකොට සහෝදරයා කියලා සුභාරංචියක් කිව්වට කමක් නැහැ. சிறிய சிறிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அவர்களோடு சேர்ந்து அவர்களை சகோதரனே சகோதரி என்று அழைத்து சுவிசேஷத்தை சொன்னால் இயேசுவை குறித்து சொன்னால் பரவாயில்லை. අඩෝ කියලා කිව්වොත් පිහියගේ එන්න බෑ. அடே என்று நீங்கள் சொன்னால் கத்தியை உருவக்கூடாது. වෙනදා වගේම එකට වැඩ කරගෙන යන්න ඕනේ. சாதாரணமாக முன்பு போல நெருங்கி அவர்களோடு பழக வேண்டும். දවසක් එනවා. ஒரு நாள் வருகிறது, ඒක මගෙත් නෙවෙයි ඔබෙත් නෙවෙයි. அந்த நாள் என்னுடையதும் அல்ல உங்களுடையதும் அல்ல. යේසුස් වහන්සේගේ. இயேசு கிறிஸ்துவின் நாள். උන්වහන්සේ තිරිංගු ඕම ලස්සනට කපලා අටුවට දමනවා. இயேசு கிறிஸ்து கோதுமையை நன்காக அறுத்து அவற்றை களஞ்சியத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். කිරිඳි ඔක්කොම කපලා கோதுமைகளை களைகளை எல்லாமாக வெட்டி ගින්නටම දාලා විනාශ කරනවා කියා ලියා තිබෙනවා. நெருப்பிலே போட்டு அதை எரித்து போடுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේ පිළිනොගෙන උන්වහන්සේ ප්‍රතික්ෂේප කොට උන්වහන්සේට විරුද්ධ වී උන්වහන්සේට දොස් කියන මිනිසුන් ගැන ඔබටයි මටයි කරන්න කිසිම දෙයක් උන්වහන්සේ ඉතුරු කොට නැහැ. සියල්ල උන්වහන්සේ බලා ගන්නවා. இயேசு கிறிஸ்துவை குறித்து குறை சொல்லுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை அவமதிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறவர்களை குறித்து உங்களுக்கும் எனக்கும் செய்ய வேண்டிய ஒரு காரியமும் இல்லை. அதை அவரே பார்த்து கொள்வார். අපි ඉතිරි උපමා තුනත් මේ වගේ තව සති තුනක අවස්ථාව ලැබෙන විට බලනවා. ඉන් පසුව තමයි අපි එළිදරව් පොතට ගොඩ බසින්ට යන්නේ. அடுத்த கிழமைகளிலே மற்ற உவமைகளை நாங்கள் பார்த்த பின்பாக நாங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துக்கு நாங்கள் போவோம். මොකද එළිදරව් පොත ඇතුලේ ஏனென்றால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்குள்ளே අඩිනම් අඩි அடித்தால் அடி, ගුටිනම් ගුටි சண்டை என்றால் சண்டை, නෝ කතා නෝ සිනා. எந்த விதமான கதையும் இல்லை, எந்த விதமான போக்கு சொல்லுகிறதும் இல்லை. ඒ නිසා තමයි මේ උපමා කතා මේ පරිසරය හොඳට හඳුනගෙන එළිදරව් පොතට බහින්න ඕන. ஆகவே நாங்கள் இந்த 4 உவமைகளையும் நன்கு படித்து ஆராய்ந்த பின்பாக நாங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துக்குள்ளே கடந்து போக முடியும். ඒ උපමා කතා ඉතුරු තුන පොඩි පහසුවක් පිණිස එළිදරව් පොත තේරුම් ගන්න. இந்த உவமைகள் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்கிறதுக்கு எங்களை இலகுவாக்க கூடியதாக இருக்கிறது. නමුත් බයිබලයේ උත්පත්ති පොතේ සිට ජූත් පොත දක්වාම ඔබේ අවබෝධය අතිශය වැදගත්. එළිදරව් පොතේ අභිරහස්
තේරුම් ගන්න පිණිස. வேதாகமத்திலே ஆதியாகமத்திலிருந்து யூதா புஸ்தகம் வரை நீங்கள் வாசித்து அறிகிறது மிகவும் அவசியம். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும்படியாய். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබට ස්තුතියි ඔබේ පුද්ගලික සාක්ෂ්‍ය එළිදරව්ව ගැන අපිට කතා කරන්න ඔබ වහන්සේ අවවාද කළ නිසා. இயேசுவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட இந்த சாட்சியை இந்த புஸ்தகத்திலே எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறபடியால் ඔබ ශේෂදාත්මන් වහන්සේ කරුණු කොටගෙන ඔබේ සෙනගට ආශාව දෙන්න එළිදරව් පොත කියවන්න. நீங்கள் பரிசுத்த ஆவியானோர் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஜனங்களுக்கு ஆவலை கொடுங்க. இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை வாசிக்கவும் அவற்றை அறிந்து கொள்ளும்படி. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. Amen. Amen.